ஹாய் வெல்கம் ஆல். இது ஆடி மாதம். ஸோ என்ன ஸ்வீட் பண்ணி அம்மனுக்கு பிரசாதம் வைக்கலான்னு எல்லாருமே யோசிச்சுட்ருப்பீங்க. இந்த செட்டிநாடு ஸ்டைல் உக்ரா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செட்டிநாடு சமையல் பாட்டி சொன்ன மெத்தடில் பண்ணியிருக்கீங்க. அவங்க கல்யாணத்துக்கு சமைக்கிறவங்க. எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன், திருவிழா இல்லை கெட் டுகெதர்னாலுமே இந்த ரெசிபி இல்லாமல் இருக்காது. ஊர் திருவிழா டைமில் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களுக்கு இலையில் வைக்கிறதுக்கு இந்த ஸ்வீட் தான் செஞ்சாங்க. அப்போது அந்த பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபி தான் இது. இந்த மாதிரி அக்கேஷனில் உங்கள் ஊரில் என்ன ஸ்வீட் ரெசிபி வந்து இலையில வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க உட்காரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ரவை 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், வெல்லம் வந்து 3/4 கப் நான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் அதிகம் விரும்புகிறவங்க வந்து 1 கப்பாக எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து 5 to 6, முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி போல் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து துருவினது ஒரு 1/2 கப் போல் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் சுகரும் ஏலக்காவையும் சேர்த்து ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளை வந்து சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து பருப்பு வந்து மலர்ந்து வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, 1-2 இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் அல்லது ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. மினிமம் வந்து 200 ml ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ரவை வந்து 250 கிராம் எடுத்திருக்கோம். ஈக்குவல் அமௌண்ட் ஆயில் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து 200 ml சேர்த்துருக்கேன். அதுவே கரெக்டாக தான் இருந்துச்சுங்க. இப்போ அந்த ஆயில் ஹீட் ஆனதும் முந்திரியை கோல்டன் ப்ரௌனாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சு நிறம் மாறிடாமல் ரவையும் தேங்காய் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அந்த ஆயிலில் ரவையை கொட்டி வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு வந்து 2 கப் தண்ணி வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் தண்ணி முன்னாடியே வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா கொதித்த தண்ணியை வந்து இதில் டேரெக்டாக சேர்க்கணும். சேர்க்கும் போது மேலே தெரிக்கும், பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த உடனே வந்து கைவிடாமல் கிளற ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரவை வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ரவை வந்து இப்போ நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பில் உள்ள தண்ணியும் நல்லா இழுத்துக்கிட்டு ரவை வந்து இப்போ நல்லா வெந்துடும். பவுடர் பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூள், வெல்லம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். சுத்தமான வெல்லமாக இருந்தால் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. மண், டஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். வெல்லத்துக்கு வந்து 1/4 கப் தண்ணி சேர்க்குறீங்கன்னா ரவை வேகும் போது சேர்க்குற 2 கப் தண்ணியில் வந்து 1/4 கப் தண்ணியை வந்து குறைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா உட்காரை குழஞ்சி போயிடும். அதே மாதிரி உட்காரை பண்ணும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இது அடிப்பிடிக்காது. அதே மாதிரி ஓவர் குக்கும் ஆகாது. கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வெந்து வரும். இப்போ வந்து நெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யும் போதும் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்தோம்னா நல்ல ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. உட்காரை வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வறுத்த முந்திரி பருப்பை கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கல்யாண வீட்டு உட்காரை ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சுருங்க. தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து பாத்திரத்தை சுற்றி அந்த வண்டு கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கட்டி வச்சுருங்க. தட்டு போட்டிங்கன்னா வந்து வேர்வை தண்ணி பட்டுரும், டேஸ்ட் மாறிடும். அதுக்காக தாங்க. எப்போது சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ கரண்டியை போட்டு கிளறாமல் சைடில் இருந்து ஏடாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள். எல்லாமே அந்த சமையல் பாட்டி சொன்ன டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.